மாசி திருவிழாவுக்கு திருச்செந்தூர் கோவில் தயாராகும் பணி நடைபெற்று வருகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நாளை மாசி திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ், விவரங்களை வழங்கலாம். நிச்சயமா சாரா, 6 படை வீடுகளில் 2ஆம் படையாக உள்ளது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலாகும். இந்த கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். கந்தசஷ்டி திருவிழா, வைகாசி மாத திருவிழா, மாசி திருவிழா என பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் மாசி திருவிழா நாளை அதிகாலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கொடியேற்றம் துவங்க உள்ளது. இதை ஒட்டி இன்று கொடிப்பட்டம் வீதி விழா என்பது நடைபெற்றது. இந்த விழாவின் போது இன்று அதிகாலையில் சுப்பிரமணிய சுவாமிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு பல்வேறு அபிஷேகங்களும் மேற்கொள்ளப்பட்டன. இந்த நிலையில் மாலையில் அங்கு உள்ள மண்டப படியில் வைத்து தங்களுடைய அந்த கொடிப்பட்டத்திற்கு பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டன. அந்த பூஜைக்கு பிறகு வடக்கு ரத வீதியில் உள்ள 12ஆம் திரு விழா மண்டபத்தில் கொடிப்பட்டம் வைத்து பல்வேறு பூஜை செய்த பிறகு இதைத் தொடர்ந்து அங்கு உள்ள யானை தேவானையில் அந்த கொடிப்பட்டம் மேலே வைக்கப்பட்டு அந்த யானை அந்த நகரின் முக்கிய வீதிகள் வழியாக, குறிப்பாக தெற்கு ரத வீதி, வடக்கு ரத வீதி, மாட ரத வீதி உள்ளிட்ட பல்வேறு ரத வீதிகள் வழியாக அது நேரடியாக அந்த கொடிப்பட்டம் என்பது கொண்டு செல்லப்படுகின்றன. கிட்டத்தட்ட 8 ரத வீதிகள் மூலியமாக சுற்றி அந்த கொடிப்பட்டம் கொண்டு செல்லப்படுகிறது. இது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். இதைத் தொடர்ந்து நாளை காலை அதிகாலை 5 மணிக்கு மாசி திருவிழா கொடியேற்றம் நடைபெறுகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக 9ஆம் திருவிழாவான 23ஆம் தேதி அன்று இங்கு தேரோட்டமும் 24ஆம் தேதி தெப்ப திருவிழாவும் நடைபெற உள்ளது. சாரா, விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.